ராதே கிருஷ்ணா. இன்று ஆடிப்பூரம் நன்னாளில் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு குடும்பத்தில் நல்ல அமைதியை திகழ வேண்டும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். ரொம்ப அருமையான ஆடிப்பூரம் நாள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டாளுக்கு நம்ம இன்ஃபேக்ட் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கூட போனோம். நம்ம அதை உற்சவத்து போது ஆண்டாள் சூடி கொடுத்த ஆண்டாள் ஆண்டவனையே ஆண்டு கொண்டவள். அந்த ஆண்டாளை நினைத்து அவளுடைய பக்தி ஞான வைராகியம் நமக்கு கிடைக்கணும்னு வாரணமாயிரமெல்லாம் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். என்ன பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நம்ம இதில் சொல்கிறோம் ஆடிப்பூரத்துக்கு. அதேபோல் அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவமாக செய்கின்ற நாள், மடி நிறைக்கின்ற நாள்னு திருநெல்வேலியில் 10 நாள் உற்சவம் கூட கொண்டாடுவாள். அது மாதிரி குழந்தை பேருக்காக அம்பாளுக்கு வளையல்கள் கொடுத்து மஞ்சள் குங்குமத்தெல்லாம் கொடுத்து வருகின்ற பெண்களுக்கெல்லாம் கொடுத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் அம்பாளுக்கு அணிவித்த வளையலை கொண்டு வைத்து வருகின்றவர்களுக்கு கொடுப்பது, நம்ம இல்லத்துக்கு வருகின்ற சுமங்கலிகளை பெண்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பதுன்னு ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே பண்ண வேண்டிய விஷயம். அதே போல் வளைகாப்பு சாக்ஷாத் அம்பாளே பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக சொல்லப்படுகின்ற நிகழ்விலிருந்து அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் நடத்தப்படுவதாக ஒரு செவ்வழி செய்தியும் உண்டு. அப்போ அம்பாளுடைய நமக்கு எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறது, கோவிலில் போய் வழிபடுவது என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். வளையல்கள் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது எது ரொம்ப சீப்பாக இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்காம, நான் இதை அடிக்கடி சொல்கிறது சச்சங்கத்தில், நல்ல வளையல்களாக கண்ணாடி வளையல்கள் தான் உத்தமம். கண்டிப்பாக அந்த ரப்பர் வளையல்கள், பிளாஸ்டிக் அந்த மெட்டீரியலில் இருக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. மெட்டல்னால் கூட காப்பரில் இருந்தால் பரவாயில்ல. அதனால் ரொம்ப உச்சிதம் கண்ணாடி வளையல்கள் தான். அதை கொடுப்பதுங்கிறது அம்பாள் இடத்துல வைத்து கொண்டு தன் இடத்துல வாங்கி கொண்டு இல்லத்துக்கு கொண்டு எல்லோருக்கும் கொடுப்பது, அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். அதுவும் இல்லாமல் இன்றைய நாளில் தான் உங்களுக்கு இது கர்க்கிடக மாதம் இல்லையா, கர்க்கிடக மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி. அதனால் நாக சதுர்த்தி ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். திங்கட்கிழமை நாகாபரண பூஷிதனாக எல்லா தெய்வங்களையும் நம்ம பார்க்கறது உண்டு. அப்போ நாக சதுர்த்தி நாளைக்கு கருட பஞ்சமி. நாகத்திற்கு நாம் புற்றுக்கு பால் தெளிப்பது, நீர் ஊற்றுவது, அதாவது பால் கூட தெளிக்கலை, பூமியில் நீரை தெளித்தால் கூட அவ்வளோ ஒரு விசேஷம்பா. ஏன்னா இந்த மாதத்தில் தான் அவர்கள்லாம், அதாவது பூமிக்கு அடியிலே இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலகட்டம். அதனால தான் சாதுர்மாசி விரதத்தில் ஒரே இடத்துல குருக்கள்லாம் இருப்பதும் உண்டு. அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை கிடைக்கட்டும்னு நம்ம வேண்டது ஒன்றுன்னு இல்லாமல், நாக சதுர்த்தி நாக பஞ்சமிக்கு நம்ம நாகத்தின் இடத்துல பூஜை செய்து வேண்டுதல் வைப்பது, அதாவது இந்த தோஷங்களெல்லாம் போகணும்னு நினைக்கிறது ரொம்ப